கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வீரியமுள்ள விதைகள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதும், உங்களோடு கூட தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு இடைவெளிக்கு பின்பு இந்த பதிவின் மூலமாக இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை துதிக்கிறேன். சமயம் எடுத்து இந்த காணொளியை காண்கிற உங்களுக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் உள்ளான மனிதனுக்கு இந்த பதிவு பிரயோஜனமுள்ளதாய் அமைய ஜெபிக்கிறேன். இந்த பதிவிலே எஸ்ராவின் பலிபீடம், த புல்பிட் ஆஃப் எஸ்ரா என்கிற தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பதிவை விசேஷமாக தேவதாசர்களுக்கென்று இதை அர்ப்பணித்து வெளியிட நான் விரும்புகிறேன். எஸ்ரா என்கிற எபிரேய வார்த்தைக்கு எய்ட் இல்லாவிட்டால் ஹெல்ப், உதவி என்று அர்த்தம். தேவ ஜனங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக உதவி செய்கிற ஒரு நபராக ஆண்டவர் இந்த எஸ்ராவை பயன்படுத்தினார். அதே போல இந்த பிரசங்க பீடம், ஆங்கிலத்தில் புல் பிட், இரண்டு வார்த்தைகளுடைய கூட்டு வார்த்தை தான் இந்த புல்பிட். புல் என்றால் இழுத்தல், பிட் என்றால் குழி. குளிர் இருக்கிற ஜனங்களை மேலே இழுத்து விடுதல், புல்லிங் அவுட் ஃப்ரம் த பிட். ஆகவே தான் புல் பிட். எஸ்ராவுக்கு அவருடைய பிரசங்க பீடத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், தேவனுக்கு விருப்பமில்லாத அசுத்தங்களிலிருந்து தூக்கி எடுப்பதற்கான கருவியாக பிரசங்க பீடத்தை ஆண்டவர் எஸ்ராவுக்கு கொடுத்திருந்தார். எஸ்ரா தேவனுடைய ஊழியத்தை செய்த பழைய ஏற்பாட்டு ஊழியர்களில் ஒருவர். நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிய சிறையிருப்பில் கொண்டு போன காலகட்டத்தில் முழு எருசலேமும் தேவாலயமும் அதன் அலங்கங்களும் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோனிய தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். முழுவதுமாக தரைமட்டமான அந்த நிலையில் அடிமைத்தனத்தில் தேவனுடைய ஜனங்கள் இருந்த காலகட்டத்தில், அந்த அடிமைத்தனத்தில் தேவன் தன்னுடைய ஊழியர்களையும் அவர்களோடு கூட வைத்திருந்தார். பின் நாட்களில் அவர்கள் அங்கே இருந்து சிறையிருப்பிலிருந்து மீண்டு எருசலேமுக்கு திரும்பவும் தேவாலயத்தை கட்டுகிற அந்த மகா பெரிய வேலையை செய்யவும் தேவனாகிய கர்த்தர் செருபாபேலை பயன்படுத்தினார். எருசலேமின் தேவாலயம் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட செருபாபேல் தன்னை ஒப்படைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அலங்கங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு அதன் வாசல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளின் நடுவில் இருந்த, திறக்கப்பட்டு கிடக்கிற நிலையில் இருந்த அந்த எருசலேமின் அலங்கத்தை, சுற்றுச்சுவரை எடுத்து கட்டுகிற மகா பெரிய பணியை ஆண்டவர் நெகேமியாவை கொண்டு செய்து முடித்தார். இதைத் தொடர்ந்து தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் திரும்ப தங்களுடைய பழைய ஸ்தானத்திற்கு, பழைய நிலைக்கு வந்து அவர்கள் தங்கள் வீடுகளில் எருசலேமில் குடி அமர்த்தப்பட்ட அந்த ஒரு அமெரிக்கையான காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த எஸ்ராவை பயன்படுத்தி என்ன செய்தார் என்பதை தான் இந்த பதிவில் நான் பதிவிட விரும்புகிறேன்.
செருபாபேல் எருசலேமின் தேவாலயத்தை கட்டி எழுப்ப தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். நெகேமியா எருசலேமின் சுற்றுச்சுவர்கள் கட்டி எழுப்பப்பட தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். இந்த எஸ்ரா திரும்பி வந்த தேவ ஜனங்களை திருந்த பண்ணி, மனம் திரும்ப பண்ணி, தேவனோடு சீர்பொருந்த பண்ணும்படி வேத வசனங்களை கொண்டு, மோசேயின் பிரமாணங்களை கொண்டு, இடிந்த நிலையில், தரம் குறைந்த நிலையில், மாசுபட்ட நிலையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு பெரும்பணியை, அருட்பணியை செய்த நபர்தான் இந்த எஸ்ரா. இந்த எஸ்ரா யார்? இந்த எஸ்ரா அடிப்படையில் ஒரு வேத பாரகன். இந்த எஸ்ரா யார்? இந்த எஸ்ரா அடிப்படையில் ஒரு ஆசாரியன். ஆசாரிய வம்சத்தில் பிறந்தவன் இந்த எஸ்ரா. எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த எஸ்ராவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற ஒரு பதிவை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வேத பாரகன். இந்த எஸ்ராவுடைய இருதயம் அது பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாய் இருந்ததென்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கிறிஸ்துவின் சீஷர்களே, நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஊழியத்தை செய்யும்படி தான் தேவன் அதை உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியம் பெயர் மாற்றம் செய்வதோ, இல்லாவிட்டால் ஆராதனை முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரும்படி மக்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதோ அல்ல. தேவனுடைய ஊழியம் என்பது மக்களுடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவது. Building the lives of the people is the prime ministry what God has entrusted in our hands. ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஊழியத்திற்கு ஆதாரமாக இருக்கிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. எஸ்ராவினுடைய ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படுவதற்கு அது அஸ்திபாரமாக, ஆதாரமாக இருந்த காரியம் என்னவென்றால் எஸ்ரா தேவனுடைய பிரமாணங்களில் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அன்பான ஊழியர்களே, நாம் செய்கிற ஊழியத்தை விட ஊழியம் செய்கிற நம்முடைய இருதயத்தின் நிலையை குறித்து ஆண்டவர் அக்கறையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு பெயர் பிரஸ்தாபங்களோடு ஊழியக்காரர்களாகிய நாம் இருக்க விரும்புகிறோம், பிரபலமாக இருக்க விரும்புகிறோம் என்பதை விட எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பக்குவப்படுவதற்கு பிரயாசப்படுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. எஸ்ராவுடைய பலிபீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கு நம்முடைய பலிபீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாய், ஜனங்களை சீர்படுத்துகிறதாய், ஜனங்களை கடிந்து கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத அருவருப்புகளிலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறதா? அப்படி இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் பக்குவப்பட வேண்டும். குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. எஸ்ரா ஒரு தேறின வேத பாரகன். 3 காரியங்களில் எஸ்ரா
தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினபடினால எஸ்ரா ஒரு தேறின வேதபாரகனாக இருக்கிறான். ஆகவே தான் எஸ்ராவால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு எஸ்ராவுடைய ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமானால் நாம் நம்முடைய இருதயத்தில் எஸ்ராவை போல பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3 குறிப்புகளை இந்த 7:10 நாம் பார்க்கிறோம். எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராய வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு நபராக எஸ்ரா இருந்ததை நாம் பார்க்கிறோம். 2வது, ஆராய்ச்சி செய்கிற நிலையோடு நின்று விடாமல் ஆராய்ச்சி செய்ததை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க, அதன்படி செய்ய. 3வது நாம் பார்க்கிறோம், தான் ஆராய்ந்து அப்பியாசித்ததை மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க. 3 நிலைகளில் எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய இருதயத்தை கட்டி எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். எஸ்ரா வேத வசனத்தை அவன் கற்றுக்கொண்டான். எஸ்ரா வேத வசனத்தை கடைபிடித்தான். எஸ்ரா தான் கற்றுக்கொண்டு தான் கடைபிடித்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். தேவனுடைய ஊழியக்காரருடைய இருதயம் பக்குவப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிற கருவி என்னவென்றால் தேவனுடைய திருவார்த்தை. பரிசுத்த ஆவியானவரையும் வேதத்தையும் நாம் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. 40க்கும் மேற்பட்ட மனிதர்களை கொண்டு இந்த புத்தகம் எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த 40க்கும் மேற்பட்ட மனிதர்களை இயக்கி ஏவி எழுத வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எண்ணங்கள் பரிசுத்த ஆவியானுடைய எண்ணங்கள். இந்த வேத புஸ்தகத்தில் கருத்துக்கள் பரிசுத்த ஆவியானுடைய இருதய துடிப்பு. ஆகவே தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், வேத வசனம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா அவன் பக்குவப்பட்ட நிலையில் ஜனங்களை பக்குவப்படுத்த அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். தேவ ஊழியர்களே, தேவனோடு தேவனுடைய வார்த்தையோடு உங்களுக்கென்று நீங்கள் எவ்வளவு சமயத்தை, எவ்வளவு பிரயாசத்தை, எவ்வளவு தனிமையை நீங்கள் செலவு செய்கிறீர்கள். கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற ஊழியத்தை நம்மால் ஏன் செய்ய முடியவில்லை என்றால், இந்த எஸ்ராவுக்குள்ளே இருந்த அந்த பக்குவம், எஸ்ராவுடைய இருதயத்தில் காணப்பட்ட அந்த பக்குவம், அது நம்மிடத்தில் அரிதான ஒன்றாக இருக்கிறது. நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தேடுகிற ஒரு நிலையில் இருக்கிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இழந்ததையெல்லாம் ஆண்டவர் தங்களுக்கு மறுபடியும் கட்டி கொடுத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சமாதானமான காலகட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை
எஸ்ராவின் இடத்துல எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். எஸ்ரா அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியிலே நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். எஸ்ரா அதை எடுத்து கொண்டு வந்து வாசிக்கிறார். ஒரு சுருக்கமான நேரம் அல்ல, காலமே துவங்கி மத்தியானம் வரைக்கும் எஸ்ரா வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எஸ்ரா அப்படி வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கவனமாய் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்றால், எருசலேமின் அலங்கங்களுக்கு மொத்தம் 12 வாசல்கள் உண்டு. அந்த 12 வாசல்களில் 7ஆவது வாசலாக இருக்கிற தண்ணீர் வாசல். ஏன் இந்த தண்ணீர் வாசலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? ஏன் ஜனங்கள் கூடி வருவதற்கு அந்த தண்ணீர் வாசலுக்கு பக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது என்று கேட்டால், முழு எருசலேமுக்கும் நீர் ஆதாரமாகிய தண்ணீர் வாசல் அந்த பகுதியில் தான் இருக்கிறது. தண்ணீர் எடுக்க வேண்டுமானால் ஜனங்கள் இந்த தண்ணீர் வாசல் வழியாக போக வேண்டும். அப்போ தண்ணீர் பிடிக்கிற இடத்துக்கு, அந்த பொதுவான இடத்துக்கு எல்லாரும் வந்து போகிற இடம், அது போக்குவரத்து நிறைந்த இடமாக இருக்கிறபடினால அந்த வாசல் அருகிலே ஒரு பெரிய நிலப்பரப்பு, அங்கே ஜனங்கள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு பழக்கம், ஒரு பாரம்பரியம் எருசலேமில் இருந்தது. தண்ணீர் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. அதிலும் தண்ணீர் நம்மை வாழ வைப்பதற்கு மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்கும், நாம் ஆரோக்கியமாக, ஆங்கிலத்தில் ஹைஜீனிக், ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அது அவசியப்படுகிறது. எழுத்தின்படி இந்த வாசலுக்கு வாட்டர் கேட், தண்ணீர் வாசல் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஆவியின்படி இந்த இடத்துல ஜனங்கள் கூடி வந்து ஜீவ தண்ணீராகிய வேத வசனத்தை, மோசேக்கு கர்த்தர் அருளின நியாய பிரமாணத்தை அவர்கள் வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு கடைக்கு நம்ம போகிறோன்னு சொன்னால் அந்த கடையில் நிறைய லைட்னிங்ஸ் இருக்குது, நல்ல உடைகள் அழகழகாக தொங்க போட்டிருக்குது. அது எல்லாத்தையும் விட நம்ம அந்த கடையில் என்ன எதிர்பார்க்குறோன்னா, அங்கே விற்கப்படுகிற அந்த ஆடைகள், அந்த வஸ்திரங்கள், அது தரமுள்ளதாக இருக்கணும். அது தரம் இல்லாமல் அங்கே ஏசி இருந்து, அங்கே டெக்கரேஷன் இருந்து, அங்கே லைட்னிங் இருந்து, நல்ல வேலையாட்கள் இருந்து, வருகிற வாடிக்கையாளர்களுக்கு அவங்க ஜூஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் ஜனங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய மிக மிக அற்புதமான வாழ்க்கை மாற்றத்திற்கு ஏதுவான காரணம் என்னவென்றால், அது உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீராகிய வேத வசனம். அந்த வேத வசனம் இல்லாமல் எப்படிப்பட்ட படோபடங்கள் இருந்தாலும், இன்றைக்கி நவீன காலத்தில் இருக்கிற மாதிரி புகை போடுற மிஷினு, கலர் கலராக லைட்டு என்ன இருந்தாலும், அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா, ஜீவ தண்ணீர் இல்லைன்னா ஜனங்களுடைய வாழ்க்கை மாறாது. புதிய ஏற்பாட்டு ஊழியர்களாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியம், அது ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஜனங்களை தேவனோடு சீர்பொருந்த பண்ணுகிற ஊழியம்.
அதை செய்வதற்கு ஜீவ தண்ணீராகிய வேத வசனம் அது நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு போக வேண்டும். இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பது அரிதாக இருக்கிறது. ஜனங்கள் போக்கும் வரத்துமாக இருக்கிறார்கள். ஜனங்கள் ஆவிக்குரிய தரங்களில் கட்டி எழுப்பப்படுவதை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்புதல் தேவனை அறியாத மக்கள் நடுவில் நடப்பது அரிதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவ தண்ணீர்கள் கொடுக்கப்படுகிற தண்ணீர் வாசல்கள் எங்கே? சபை சுத்திகரிக்கப்படும்படி, சபை பக்தி விருத்தி அடையும்படி, சபை பாவத்தை சுட்டி காட்டப்படும்படி, சபை தேவனிடத்தில் சீர்படுத்தப்படும்படியான தேவ வார்த்தைகள் எங்கே? எபேசியர் 5வது அதிகாரத்தில் கணவன் மனைவி உறவானது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவோடு அங்கே சம்பந்தப்படுத்தப்பட்டு காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 வாசிக்கிறேன். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை தேவனுக்கு முன்பதாக கரை திரை அற்ற விதத்தில் நிற்பதற்கு, அது பரிசுத்தமாவதற்கு சபைக்கு கிறிஸ்து தந்திருப்பது தேவனுடைய வார்த்தை. இங்கே எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் பார்த்தது போல நமக்கு கற்று தந்திருக்கிற ஊழியம் ஜனங்களை கட்டி எழுப்புகிற ஊழியம். அந்த ஜனங்களை கட்டி எழுப்புகிற ஊழியத்தில் எப்பொழுதும் ஆறுதல், எப்பொழுதும் உற்சாகம், எப்பொழுதும் சோர்ந்து போயிருக்கிறவனை தட்டி தூக்கி விடுறது அது மட்டும் அல்ல. அது சுத்திகரிப்புக்கும் கரைதிரை ஒன்றும் இல்லாத நிலையில் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கும் நம்மை அது வழிநடத்துகிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் தேவனுடைய பிரமாணத்தை எஸ்ராவை கொண்டு பயன்படுத்தினார். ஊழியர்களே, நம்முடைய ஊழியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜனங்களை ஆவிக்குரிய விதத்தில் உதவி செய்து அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அன்றைக்கு ஒரு ஊழியர் சொன்னார், கேரியிங், குழந்தை பிறந்தவுடனே குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுறோம் கையில், அப்புறம் அது வளர்ந்தவுடனே மேரியிங், அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் முதிர் வயதானவொடனே செத்து போன பிறகு பரியிங். கேரியிங், மேரியிங், பரியிங். இதை செய்வதற்கு மாத்திரம் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய கைகளில் தந்திருக்கிற ஊழியம் சபை கரை துறையற்ற மணவாட்டியாக சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் சபை மணவாட்டியாக நிற்க வேண்டும். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஞாயிறு ஆராதனைகள் வாரம் வாரம் கண்ணீர் துடைக்கிற ஆராதனைகளாக இருக்கப்படாது. மக்களை கட்டி எழுப்புகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். சபைகள் சீஷர்களை உண்டாக்குகிற பயிற்சி பட்டறைகளாக இருக்க வேண்டும். விசுவாசிகளின் மந்தைகளாக அது இருக்கக்கூடாது.
சுத்திகரிக்கப்பட்ட நிலையில தான் ஒரு விசுவாசி சீஷனாய் மாற முடியும். அவன் தேவனுடைய கைகளில் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் இருக்க முடியும். எஸ்ராவின் பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். 5வது வசனத்தில் பார்க்கிறோம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். எஸ்ராவினுடைய நிலையை இங்கே பார்க்கிறோம். தேவ ஊழியர்களாகிய நாம் நம்முடைய பிரசங்க பீடத்தில் யாரை நாம் பிரசங்கிக்கிறோம்? பவுல் சொன்னார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். யாரை நாம் பிரசங்கிக்கிறோம்? யாரை குறித்து பிரசங்கிக்கிறோம்? இன்னைக்கு பலிபீடம் நாடக கொட்டகைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நடனங்களை ஆடுவது. கேட்ட தாவீது நடனம் ஆடினா, தாவீது பலிபீடத்தில் நடனம் ஆடினா, தாவீது பிரசங்க பீடத்தில் நடனம் ஆடினா, தாவீது ரோட்டில் நடனம் ஆடினான். இன்னைக்கு பலிபீடங்கள் கேலி கூத்துகளை பேசுகிற இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பலிபீடங்கள் சினிமா பாடல்களை பாடுகிற பீடங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரசங்க பீடங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய அளவில் தரம் தாழ்ந்திருக்கிறது. ஒருவேளை இந்த நபர்களை, இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை செய்கிற இந்த நபர்களை மக்கள் பின்பற்றலாம், ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியத்தை அங்கீகரிப்பாரா? இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, துணிகரங்கள். ஆனால் எஸ்ராவின் பலிபீடம் அது மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம். எஸ்ராவின் பிரசங்க பீடம் அது மரத்தினால் செய்யப்பட்ட பிரசங்க பீடம். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற, கிறிஸ்துவின் வார்த்தையை பிரசங்கிக்கிற, தேவனுடைய ஜனங்களை சுத்திகரிக்கிற, தேவனுடைய ஜனங்களை தேவனோடு சீர்பொருந்த பண்ணுகிற பலிபீடம், பிரசங்க பீடம் எஸ்ராவின் பிரசங்க பீடம். உங்கள் பிரசங்க பீடத்தை குறித்து கவனமாயிருங்க. That's not a place to crack jokes. That's not a place to dance. That's not a place to speak filthy words. That's not a place to entertain people. That's the place where God has to speak. ஜனங்களோடு தேவன் பேசுகிற இடமாக உங்கள் பிரசங்க பீடம் இருக்குமானால் ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். இல்லை கட்ட மண்ணா போயிடும், கட்ட மண்ணா போயிடும். அவன் பிரான்ச்சாக திறந்துக்கிட்டு இருக்கான், சினிமா பாட்டு பாடுறான் ஊர் ஊராக போய். ஏன்னா சாத்தானுடைய ஏஜென்ட்டு. அதுக்கு விளக்க வேற வியாக்கியானம். ஒரு தரம், ஒரு தரமுள்ள தெய்வத்துக்கு, ஒரு தரமுள்ள எஜமானனுக்கு, ஒரு தரமுள்ள நமக்காக உயிரை கொடுத்த அந்த அன்பு நேசருக்கு நாம் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியம் நம்முடையதல்ல, அவர் எஜமானன் இருக்கிறார். ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பாம ஜனங்களை பாவியா வைத்து கொண்டு பலவிதமான மாயைகளில் ஜனங்களை வழி நடத்தி நம்முடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருந்தா ஆண்டவர் வரும்போது விட்டு வைக்க மாட்டார். எஸ்ராவின் பிரசங்க பீடம் ஜனங்களை தூக்கி நிறுத்தினது. எஸ்ராவின் பிரசங்க பீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினது. எஸ்ராவின் பிரசங்க பீடம் ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினது. உங்கள் பலிபீடத்தில் நின்று நீங்கள் எதை பேசுறீங்க? சொந்த வார்த்தைகளை, சொந்த எண்ணங்களை
சொந்த விருப்பங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து கலப்பாக போதிக்கிறதுக்கு, பிரசங்கிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஜெபத்தோட, பயபக்தியோட, நல்ல ஆயத்தத்தோட, நல்ல வேதவசன தியானத்தோட, துப்புரவா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரசங்க பீடமாக உங்கள் பிரசங்க பீடம் இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஜனங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யாமல் ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது. எவ்வளோ பெரிய கீபோர்டு வச்சுருந்தாலும் சரி, அந்த ஆராதனை இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்ட ஊழியக்காராக இருந்தாலும் சரி, மக்களுடைய வாழ்க்கை அதிலெல்லாம் மாறாது. அவன் மரத்தடியில் ஆராதித்தாலும், எளிமையான மக்கள் ஆராதித்து கொண்டிருந்தாலும், எளிமையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், அவன் எஸ்ராவை போல தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக அவன் போதிப்பானால் சபை துப்புரவாகும், சபை சுத்திகரிக்கப்படும். அது ஆண்டவருடைய வருகையில் மணவாட்டியாய் நிற்பதற்கு அது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் மாறும். பிரத்யேகமாக இருக்கட்டும் உங்களுடைய பிரசங்க பீடம். உங்களுடைய பிரசங்க பீடம் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற ஜீவ நீரூற்றாக அது இருக்கட்டும். உங்களுடைய பிரசங்க பீடம் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பிரசங்க பீடமாக இருக்கட்டும். எஸ்ராவை குறித்து பார்க்கிறோம். 5வது வசனத்தில், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். பிரசங்க பீடத்தில் நிற்கிறவனுடைய தரம் பின்பற்றுகிற சபையில் உள்ள மக்கள், பின்பற்றுகிற விசுவாச மக்களுடைய கூட்டத்தின் தரத்தை விட உயரமாக இருக்கணும். உயர நின்று மாரல் வேல்யூஸ், கூட்டம் சேர்க்கறது இல்லை ஊழியம். கூட்டம் வேணும், ஆனால் தரமுள்ளதாக இருக்கணும். எஜமானன் அக்னியை போடும்போது உன்னுடைய மந்தை ஆண்டவருக்கு முன்னால் பொன்னை போல மின்னணும். எஸ்ரா உயர நின்றான். He maintained high standard from his people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உயரத்தை விட, தரத்தை விட எஸ்ராவுடைய ஆவிக்குரிய தரம் அது உயர்ந்ததாக இருந்தது. ஏனென்றால் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். பிரசங்கிமாராகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது உங்களை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார்கள். பிரசங்கிமாராகிய நாம் அதை அள்ளல் தட்டும் போது, அதை கனவீனப்படுத்தும் போது நம்மை பின்பற்றுகிறவர்களும் அள்ளல் தட்டுவார்கள், அவர்கள் கனவீனப்படுத்துவார்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். 6வது வசனம், அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். வேத வசனம் அங்கே பிரசங்கிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் பயபக்தியாக இருந்தார்கள். ஜனங்கள் கை கூப்பி ஆமேன் ஆமேன் என்று சொல்லி பணிந்து விழுந்து பணிந்து கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை அது கனத்துக்குரியது, அது கனத்துக்குரியது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு.
நான் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தான் கட்டி எழுப்பினார். உங்கள் ஆராதனைகளில், உங்கள் ஊழியங்களில் தேவனுடைய வார்த்தைக்கென்று ஒரு நல்ல நேரத்தை, தரமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் நான் கேட்குறேன். 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். எஸ்ராவோடு ஒரு கூட்ட மக்கள், தலைவர்கள் அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு அர்த்தம் சொல்லி விளக்குகிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே விதமாய் புரிந்து கொள்ளுகிற தன்மை, எல்லாருக்கும் ஒரே விதமாய் கிரகிக்கிற தன்மை இருக்காது. நம்ம அர்த்தம் சொல்லி அதை அவர்களுக்கு விவரிக்கும் பொழுது, அதை புரிய பண்ணும் பொழுது ஜனங்களுக்குள்ளே அந்த வார்த்தை அது கிரியை செய்யும். 9வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகை எதை குறிக்கிறது என்றால், அந்த அழுகை அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உணர்த்தின தங்களுடைய பாவ நிலைகளை, அசுத்த நிலைகளை, கரைகளை, திரைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலே அவர்கள் அழுததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களில் இருந்து நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் தேவனுடைய வார்த்தையை ஆயத்தத்தோடு, ஜெபத்தோடு, பாரத்தோடு பகிர்ந்து கொடுப்போமானால் தேவனுடைய சபையானது ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக அது வரும். இல்லை என்றால் இந்த பிரசங்க பீடத்தை பயன்படுத்தி பாவம் ஆட்கள் 6 நாளும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. 7வது நாள் பைபிள்லேருந்து நல்ல சில அங்கங்கே ஒரு வார்த்தைகளை எடுத்து அவங்களுக்கு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சராக பிரசங்க பீடத்தில் நம்ம நிற்க வேண்டியது தான். எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவர்களுக்கு விவரித்து சொன்ன பொழுது, விளக்கி காட்டின பொழுது ஜனங்கள் அழுதார்கள். எங்கே நின்று அழுதார்கள்? தண்ணீர் வாசல் அண்டை நின்று அழுதார்கள். தண்ணீர் சுத்திகரிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் ஞான ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. சுவிசேஷமாகிய வேத வசனம் ஒரு நபருக்கு சொல்லும் பொழுது அந்த நபர் தான் ஒரு பாவி என்று உணர்ந்து தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபட இயேசுவே வழி என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கொடுத்த பிரதான கட்டளையாகிய மத்தேயு 28வது அதிகாரத்தின் 18, 19, 20 வசனங்களின்படி அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை தேவனுடைய வழிகளில் நடத்த இந்த பிரசங்க பீடம் பயன்படட்டும். சுத்திகரிப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த எஸ்ராவை கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களை சுத்திகரிக்கிற பிரசங்க பீடமாய் உங்கள் பிரசங்க பீடம் மாறட்டும். அடுத்த பதிவில் அவர்கள் எப்படியாக மனம் திரும்பினார்கள், தங்களை சுத்திகரித்தார்கள் என்பதை நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன
எஸ்ராவின் ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், நாங்கள் இதை புரிந்து கொள்ளவும், இவைகளை நாங்கள் எங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எங்களை சரிப்படுத்தி கொள்ளவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிரசங்க பீடங்கள் எல்லாம் தரமுள்ளவைகளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.